அமெரிக்க அதிபரின் திடீர் அறிவிப்பால் நஷ்டமடைந்த யாழ் போதனா வைத்தியசாலையில் பணியாற்றி வருகின்ற உத்தியோகத்தர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். கிட்டத்தட்ட யாழ் தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் போல ட்ரம்ப் அவர்கள் அங்கே செயற்பட்டு வருகின்றார். அந்த வகையில் உலகில் இருக்கின்ற பல நாடுகள் மீது அதிகளவான வரிகளை திடீரென்று விதிக்கின்றார், திடீரென்று ரத்து செய்கின்றார், திடீரென்று காலக்கெடு கொடுக்கின்றார். இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்களை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். தூக்கத்திலிருந்து திடீரென்று எழும்பி எக்ஸலத்திலோ அல்லது ஏனைய சமூக வலைத்தளத்திலோ ஏதாவது பதிவுகளை போட்டு ஒவ்வொரு நாடுகளையும் திண்டாட வைத்துக் கொண்டிருக்கின்றார். பல நாடுகள் தற்பொழுது சிக்கலிலே இருக்கின்றது. அவ்வாறுதான் அவர் சீனா மீதும் வரி விதிப்பை மேற்கொண்டிருந்தார். அது தொடர்பாக நீங்கள் செய்திகளை எல்லாம் அறிந்திருப்பீர்கள். இந்த சூழ்நிலைத்தான் கிரிப்டோ கரன்சி எனப்படுகின்ற ஒரு ஆன்லைன் வியாபாரத்திலே யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவர் ஈடுபட்டிருக்கின்றார். யாழ் போதனா வைத்தியசாலையில் சுகாதார உத்தியோகத்தராக கடமையாற்றி வந்த ராஜ்குமார் எனப்படுகின்ற 30 வயதான இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு ஆன்லைன் வர்த்தகத்திலே ஈடுபட்டு வந்திருக்கின்றார். நீண்ட காலமாக அவர் இவ்வாறு ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஏற்கனவே ஒரு முறை அதில் நஷ்டம் அடைந்திருக்கின்றார். அதிலிருந்து மீள்வதற்காக நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் உதவி செய்து அதிலிருந்து மீண்டு வந்தார். அதுக்கு பிறகாக மீண்டும் அவர் அந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த நிலையிலே ஆன்லைன் வியாபாரத்தில் ஈடுபட்ட பலர் நஷ்டத்தை எதிர்நோக்கி இருந்தார்கள். நிலையில் அதில் ஒருவராக யாழ் போதனா வைத்தியசாலை கடமையாற்றி வந்த குறித்த ராஜ்குமார் எனப்படுகின்ற உத்தியோகத்தரும் பாதிப்படைந்திருக்கின்றார். அவர் சுமார் 1 கோடி அளவில் நஷ்டம் அடைந்ததாக கூறப்படுகின்றது. இப்படியான சூழ்நிலைத்தான் இந்த நஷ்டத்திலிருந்து மீள முடியாது என்று விரக்தி அடைந்த அந்த இளம் குடும்பத்தர் நேற்றைய தினம் அதிகாலை வீட்டிலே தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். யாழ்ப்பாணம் கட்டுவன் பகுதியில் தான் இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. திருமணம் முடித்து சில வருடங்கள் தான் ஆகியிருக்கின்றது. இளம் குடும்பஸ்தர் இவ்வாறான சூழ்நிலையில் தான் விபரீத முடிவை எடுத்திருக்கின்றார். இன்று இந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் நஷ்டம் அடைந்ததால் அவரது உயிர் போயிருக்கிறது. இந்த விடயம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் அவர் கடமையாற்றி வந்த யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் ஒரு சமூக வலைத்தள பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் என்னவென்று சொன்னால், உயிரை மாய்த்துக் கொள்ளுதல், உயிரை மாய்த்துக் கொள்ளும் முயற்சியை தடுத்தல் என்கின்ற தலைப்பில் தான் சத்தியமூர்த்தி ஒரு முகநூல் பதிவை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம், சுறுசுறுப்பானவனாக மருத்துவமனையில் சுகாதார முகாமைத்துவ உத்தியோகத்தராக பணியை ஏற்ற முதல் நாளில் இருந்து அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வந்தான். திருமணத்திற்கு பிறகு இல்லற வாழ்க்கையிலும் அமைதியும் இனிமை நிரம்பியதாய் இருந்தது. வைத்தியசாலையின் பல்வேறு நிகழ்வுகளில் எப்போதும் உதவிகரமாக இருந்த அவன் அனைவருக்கும் ஆதரவான நண்பனாக திகழ்ந்தான். வைத்தியசாலை சேவைகளில் மிகவும் ஆர்வத்தோடு செய்து வந்தவர். ஆனால் எமக்கு தெரியாமல் நம் பகுதியில் சிலரிடம் பரவிக் கொண்டிருக்கின்ற ஒரு தொற்று வியாதியான ஆன்லைன் வியாபாரம், குறிப்பாக கிரிப்டோ கரன்சி என்னும் வர்த்தகத்தில் அவனும் ஈடுபட்டிருந்தான். உலகம் முழுவதும் பலர் இந்த தொழிலை செய்கின்றனர். ராஜ் உயிரை மாய்த்துக் கொண்டார் என்று அதிகாலையில் எமக்கு வந்த செய்தி அதிக துயரத்தை தந்தது. உயிரை மாய்த்துக் கொள்ளுதல் பல காரணங்களால் நடந்து வருகின்றது. அடிக்கடி பல இளைஞர்கள் யுவதிகள் உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது சாதாரண விடயங்களாகிவிட்டது. கடன் தொல்லைகள், மன அழுத்தம், உயிரை மாய்த்துக் கொள்ளுதல், இந்த சொற்கள் நாளுக்கு நாள் நம்மை சுற்றி நடக்கின்ற கதைகளின் பொதுவாகிவிட்டன. உலக நாடுகளில் அமெரிக்காவின் திடீர் அறிவிப்பினால் பல இடங்களில் பொருளாதார நிலைமைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் சமூக வலைத்தளங்களில் வெளியாகும் திடீர் செய்திகளும் உலக சந்தையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. நேற்றிரவு நிகழ்ந்த சம்பவங்களும் நேற்று ஒரு நாளிலே பல லட்சம் ரூபாய் திடீர் நட்டத்தை உருவாக்கின. இதே நேரத்தில் யாரோ சிலருக்கு மிகுந்த லாபமும் கிடைத்திருக்கும். அந்த லாபத்தின் பேரில் அவர் எதிர்காலத்தில் இன்னும் அதிக அளவில் இந்த வியாபாரத்தில் ஈடுபட தூண்டப்படுவார். அவ்வாறான ஒருவர் ஒரு நாளில் பெரிய நட்டத்தில் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்படும் வரை இந்த வர்த்தக முயற்சியில் இருந்து விலக முடியாத மனநிலையில் தான் இருப்பார். அவன் இனி இல்லை. வடபகுதியில் பல்வேறு காரணங்களால் உயிரை மாய்த்துக் கொள்ளும் சம்பவங்கள் அதிகரித்து வருவது மிகுந்த கவலை அளிக்கின்றது. இதை தடுப்பதற்கான முடிவுகளும் முயற்சிகளும் தாமதமின்றி எடுக்கப்பட வேண்டும். நிதி நெருக்கடிகளை தவிர்க்க மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சில முக்கியமான காரியங்கள்
நுண்ணிதி நிறுவனங்கள் கிராமப்புறங்களுக்குள் சென்று மக்களை ஏமாற்றி கடனாளிகளாக மாற்றும் முயற்சிகளை கட்டுப்படுத்தும் விதமான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். வியாபாரம் தொடங்கும் முன் அது லாபகரமானதா, சந்தை நிலை என்ன என்பதை கூர்ந்து தெரிந்து கொள்ளும் ஆலோசனை தேவை. பொருளாதார திறன்கள் இல்லாமலே வியாபார முயற்சியில் ஈடுபடுவதால் நிதி சிக்கல்கள் உருவாகின்றன. இதை தவிர்க்க தொழில் தொடக்க பயிற்சிகள் அவசியம். வருமானத்தை விட அதிகமாக செலவழிப்பது கடன் சுழற்சிக்கு வழிவகுக்கும். இந்த உண்மையை உணர்த்தும் கல்வி வேண்டும். சமூக ஊடகங்களில் பரவும் மாய தகவல்களை நம்பி உண்மை நிலை அறியாமல் வியாபாரம் தொடங்குவது மிகப்பெரிய அபாயம். இவை அனைத்தும் இறுதியில் கடுமையான நிதி நெருக்கடிக்குள் மக்களை தள்ளுகின்றன. தடுப்பு நடவடிக்கைகள் அவசியம். மனநல ஆலோசனை மையங்கள் கிராமங்களிலும் நகரங்களிலும் நிறுவப்பட வேண்டும். இளைஞர்களுக்கான நிதி கல்வி கட்டாயமாக்கப்பட வேண்டும். தகவல் பரிமாற்றம், வியாபார அனுபவங்களை பகிரும் சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும். அளவுக்கு மீறிய ஆசைகள், ஒப்பீடுகள், விரைவான வெற்றி போன்ற மூர்க்கத்தனமான எண்ணங்களை கட்டுப்படுத்தும் மனப்பான்மை வளர்க்க வேண்டும். மனித உயிரை விட மதிப்பு மிக்கதொரு சொத்து இல்லை. ஒரு தவறான முடிவால் ஒரு குடும்பம் சிதறும். சமூகமாக, குடும்பமாக நாம் எல்லாம் ஒன்றாக கைகோர்த்து இத்தகைய துயர சம்பவங்களை தடுக்க முயற்சிக்க வேண்டியது அவசியம். வாழ்க்கை நிச்சயமாக சவால்கள் கொண்டது. ஆனால் அந்த சவால்களை சந்திக்க துணையும் நம்மிடம் இருக்க வேண்டும். நம்மில் ஒருவர் விழுந்தால் நாம் அனைவரும் தளர்வாக ஆகக்கூடாது. அதற்கு பதிலாக நாம் அனைவரும் ஒன்றாக நிமிர்ந்து நிற்க வேண்டும். ஒருவருக்கு மிகுந்த மனவிரக்தி ஏற்படுகின்ற போது அவர் தன்னுடைய உண்மையான நிலையை இன்னொருவருக்கு கட்டாயம் கூற வேண்டும். இவ்வாறு ஒரு சமூக வலைத்தள பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலே பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து விடயங்களுமே ஒரு தேவையான விடயங்கள், பலரும் பின்பற்ற வேண்டிய விடயங்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆகவே இவ்வாறான உயிரை மாற்றிக் கொள்கிற சம்பவம் நடக்கின்றது. அது வேதனையான விடயங்கள், தடுக்கப்பட வேண்டும் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதேவேளை இதே சத்தியமூர்த்தி, இதற்காக பக்கம் பக்கமாக எழுதி போடுகின்ற சத்தியமூர்த்தி, யாழ் போதனா வைத்தியசாலையில் பிரசவத்தின் போது தற்போது பல உயிர்கள் போய்கொண்டிருக்கின்றது. அது தொடர்பாகவும் கவனம் செலுத்த வேண்டும். வைத்தியசாலையில் ஒரு உயிர் தேவையில்லாமல் போவதை தடுக்க வேண்டும். அல்லது ஒரு மருத்துவ அலட்சியத்தாலோ அல்லது சின்ன சின்ன காரணங்களாலோ ஒரு உயிர் போகாமல் காப்பாற்ற முடியும். 10 உயிர் போகின்ற நிலையிலே கொஞ்சம் விரைவாகவும் திறனாகவும் செயற்பட்டால் அதிலே ஒரு உயிரையாவது காப்பாற்ற முடியும். அந்த ஒரு உயிரை காப்பாற்றுவதன் மூலம் ஒரு குடும்பத்தையே காப்பாற்ற முடியும். அதாவது ஒரு குடும்பத்தை நிம்மதியாக வாழ வைக்க முடியும் என்பதையும் இதிலே கூறிக்கொள்ள வேண்டும். எனவே சத்தியமூர்த்தி அவர்கள் இதற்கு எவ்வளவு குரல் கொடுக்கின்றாரோ அதே அர்ப்பணிப்பை அவரது வைத்தியசாலை நிர்வாகத்திலும் காண்பிக்க வேண்டும் என்பது பலரது கோரிக்கையாக இருக்கிறது. அங்கும் பல உயிர்கள் அநியாயமாக போய்கொண்டு இருக்கின்றது என்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பாகவும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசாரி.